நான் ஸ்னோலினுடைய அம்மா. தூத்துக்குடி 2018 நம்ம ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்ப்பாக நம்ம மனு கொடுக்க போன இடத்துல நம்மளுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் நீதி கிடைக்கிற இடத்துல நீதியே இல்லாதபடி அந்த இடத்துல அத்தனை உயிர்களையும் நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம். அந்த தியாகத்துக்கு இந்த 7 வருடம் ஆக போது இன்னொரு ஒரு நீதி நியாயம் இன்னும் வரையில் அதுக்கு எதுவுமே நடக்கையில் அண்ணாதேசியமா ஆணையை விட அதுக்கு விசாரணை பண்ணி எல்லாம் முடித்து கொடுத்ததுக்கு பிறகு கூட இன்னும் நல்ல மாதிரி ஒரு நடவடிக்கை நம்மளுக்கு எடுக்க வரையில்லை. அதே சமயத்தில் ஒரு நினைவு மண்டபத்துக்கு எத்தனை நேரமோ தேடி போய் மனு கொடுத்துருக்கோம். அவங்க நம்மளை தேடி ஒரு ஆறுதல் சொல்ல இல்லை, நாம் தான் அவங்கள தேடி போய் இத்தனை நேரமாக மனு கொடுத்துருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு நினைவு மண்டபத்துக்கு அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் வரையில் எடுக்கையில் அது ஒரு மன உளைச்சல். என்ன எதுக்குன்னா அரசியலில் இருந்தால் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் இருந்தால் நினைவு மண்டபம். ஆனால் இத்தனை பேர் இந்த ஒரு மனு கொடுத்து ஒரு நிலத்தடி நீருக்காகவும் சுவாசிக்கிற காற்றுக்காகவும் குடிக்கிற தண்ணீருக்காகவும் நம்ம போய் ஒரு மனு கொடுத்து அதுக்கு நீதி நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கின்ற போன இடத்துல நம்ம வன்முறையை தான் பார்த்தோம், நியாயம் கிடைக்கையில். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த அரசியலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அன்னைக்கு தரத்தில் 2018 நடந்த போது எத்தனையோ கட்சியிலேருந்து எல்லோரும் வந்தாங்க போனாங்க. ஆனால் தம்பி விஜயை அந்த அரசியலில் கிடையாது. ஆனாலும் அவங்க ஒரு சினிமா நடிகனாக தான் தம்பி இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நைட்டு 11:50க்கு நம்ம வீடு தேடி சாரிம்மா மன்னிச்சுக்கிறோங்க, அன்டைமில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு அது ஒரு மன உளைச்சா. எதுக்குன்னா யாரோ செய்தாங்க தவறு, ஒரு சாரி கூட ஒரு நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லலை. ஆனாலும் தம்பி வீடு தேடி ஒரு உரிமையாக அக்கா கூட பகிர்ந்து என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாத்தையும் கேட்டு நம்மளோட உட்கார்ந்து நமக்கு ஒரு குடும்பமாக இருந்து நம்ம பிள்ளைகள் கூடயும் இருந்து பேசி அதை பற்றி விசாரித்து ஒரு 1/4 மணி நேரமாக நம்மளோட உறவாடிட்டு போச்சு அந்த தம்பி. அதனால் அந்த தம்பி இன்னைக்கு 2026 தம்பி அரசியலில் வர்றது அது வரவேற்கத்தக்கன விஷயம். அதனால அந்த நேரத்தில் எனக்கு ஆறுதல் கொடுத்துச்சு. அந்த ஆறுதலை இன்று வரையில் நான் மறக்கையில். இதுக்குன்னா நான் அப்பமே வச்சு தம்பியை பார்க்கணும் பேசணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன். ஆனால் இப்போ மாநாடு போயிருந்தேன், மாநாடுலேயும் பார்க்கணும் ஒரு மனு கொண்டு போயிருந்தேன். எனக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகி போயிட்டு தம்பியை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. எதுக்குன்னா நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், திரும்ப பார்க்குறதுக்கு அங்கே ஏற்கனவே நிறைய பேர் பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டத்தையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.